வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். நம்ம எஸ்கியூஎல் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ சீரீஸோட எண்டில் இருக்கும். ஸோ எஸ்கியூஎல் கொரீஸுக்கான கொஸ்டின் செட்டை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து நம்ம எஸ்கியூஎல்ல கிரியேட்டுக்கும் ஆல்டருக்குமான கொஸ்டின் செட்டு கொடுத்துருந்தோம். ரைட், அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொரீஸினுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் அந்த கொரி லாங்குவேஜை, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜை, அதில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸை, இண்டிவிஜுவல் கிளாஸஸை, கிளாஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம யூஸ் பண்ண கீவேர்ட்ஸு, வேறு, ஹேவிங்கு, ஆர்டர் பை, இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ்ன்னு சொல்கிறது எஸ்கியூஎல் வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவோம். CLAUSE கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிளாஸஸை அதை எப்படி இன்டராக்டிவாக யூஸ் பண்ணுறது, ஒன்னோட எதோட எதை சேர்க்க முடியும், எதோட எது வேலை செய்யும், வேலை செய்யாது, இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொரு வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த நுவான்சஸ், நுணுக்கங்கள் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோமோ அதை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ரைட், இதை நான் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் எஸ்கியூஎலுக்கான கொஸ்டின்ஸ். ரைட், 2 டேபிளை அவங்களே அசியூம் பண்ண சொல்லிவிட்டு அந்த டேபிளை வச்சு கேட்பாங்க. பெருசாக அந்த டேபிளில் எதுவும் இருக்காது, பட் ஆனால் ட்ரிக்கியாக இருக்கும் கொஸ்டின். இது ஜென்ரலாக கேட்கக்கூடியது. அதில் ஒரு 5 கொஸ்டின் நான் கொடுத்துருக்கிறேன். இது யூஸ்வலாக இன்டர்வியூஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் நார்த்விண்ட் டேட்டா பேஸில் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த சாம்பிள் டேட்டா பேஸில் நீங்கள் எழுதுகிற மாதிரி ஒரு 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதுவுமே ஓரளவுக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அதுக்கு கீழே டேட்டா அனாலிசிஸ் அல்லது டேட்டா சயின்ஸு. ரைட், இல்லை நான் நார்மல் டெவலப்பர் தான், பட் டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணணும், அனலைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து என்னென்ன மாதிரியான கொரீஸ் நம்ம எழுத வேண்டியிருக்குமோ அதுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸு கொடுத்துருக்கேன். ரைட், ஸோ டோட்டலாக அரௌண்ட் ஒரு 45 கொஸ்டின்ஸ் இதில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டெவலப்பருக்கு என்ன எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணுமோ அது தாராளமாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம், ப்ரொவைடட் நீங்கள் இதெல்லாம் நீங்களாக செய்ய முடியும்னா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே பெருசாக எஸ்கியூஎல் எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்கள் டைம் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டைல் மாறலாம். இந்த வே யூ லுக் அட் ப்ராப்ளம்ஸு எந்த அளவுக்கு ஈஸியாக நீங்கள் ஒரு ரிவர்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா எஸ்கியூஎல் நான் சொன்ன மாதிரி அவுட்புட் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை பேஸ் பண்ணி உங்களுடைய கொரியை ஸ்ட்ரக்சர் பண்ணுறது. ரைட், டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜுங்கிறதால அதெல்லாம் மாறுமே ஒழிய எஸ்கியூஎல்ல மோஸ்ட்லி இதை தாண்டி பெருசாக எதுவும் நீங்கள் ரியாலிட்டியில் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு என்ன தேவைப்படுதோ ஒரு இன்டர்மீடியேட் லெவலில் அதை பூரா இதில் கவர் பண்ணியிருக்கிறோம். மீதி இருக்கிற விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி இஃப் டைம் பர்மிட்ஸு ஃப்யூச்சரில் நம்ம அட்வான்ஸ் எஸ்கியூஎல் கோர்ஸ் ஒன்று டிசைன் பண்ணுறோம், அதில் அதெல்லாம் நான் கவர் பண்ணுறேன். ரைட், ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு தேவையான கோடு, கொஷின் செட்ஸு, PDF டாக்குமெண்ட்ஸு எல்லாமே இந்த ஜிட்டப் ரெபாசிட்டரியில் இருக்குது. நம்ம சேனலுக்குன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், ஒரு ஆர்கனைசேஷனு, root-youtube YT அப்படின்னு. அதில் SQL ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான கொஷின் செட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இருக்குது, சாம்பிள் டேட்டா செட்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் கேட்க போகிற ஒரு கொஷின் வந்து நம்ம நார்த்விண்டில் கேட்டிருக்கோம், ஒரு 30 + ஒரு 10 40 கொஷின் வந்து நார்த்விண்டில் கேட்டிருக்கோம். ஸோ நார்த்விண்ட் இங்கே இருக்குது, அதுக்கு தேவையான SQL ஃபைல், இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ப்ளஸ் இந்த ஒர்க்லோடுக்கான சாம்பிள், இது ரெண்டும் நம்ம வந்து அந்த கொரி ஆப்டிமைசரில் கொடுத்த ஒர்க்லோடு. products.txtங்கிறது நம்ம இன்சர்ட் பண்ணப்போ யூஸ் பண்ண, பல்க் இன்சர்ட்டுக்கு யூஸ் பண்ண டெக்ஸ்ட் ஃபைல். ரைட், இது போக உங்களுக்கான கொஷின் செட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம இந்த SQL கொரிக்கான கொஷின் செட்டில் தான் இருக்கும். ஸோ இது போக ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கானது இருக்குது, ஆல்டருக்கான கொஷின் செட்டும் சேலஞ்சும் இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. ரைட், இது போக நம்ம இன்னும் ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கான சேலஞ்சும் அதுக்கான டிஸ்கஷனும் பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் 3 செக்ஷனாக பிரிச்சிருக்கேன். ஒன்று ஜென்ரல் எஸ்கியூஎலுக்கான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னேன். ரைட், இப்போ இதில் டேபிள் அவங்களே அசியூம் பண்ணிக்க சொல்லுவாங்க, அசியூம் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கு அதை பேஸ் பண்ணி கொரி கேட்பாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கொஷின் யூஸ்வலாக இன்டர்வியூவில் கேட்குறது, அசியூம் அ டேபிள் கண்டெய்னிங் 2 columns A and B with integer values. அப்போ 2 காலம் இருக்குது, ஏன்னு ஒரு காலம் இருக்குது, பின்னு ஒரு காலம் இருக்குது, ரெண்டுலேயுமே இன்டிஜர் வேல்யூஸ் இருக்குது. ஓகே, இஃப் நல் வேல்யூ இஸ் ப்ரெசன்ட் இன் காலம் A, அப்போ இங்கே 10, இங்கே 12 இருக்குது, 20 இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ இதில் நல்லுன்னு இருக்குன்னு வச்சுப்போம். ரைட், இதில் 15 இருக்குன்னு வச்சுப்போம். இஃப் நல் வேல்யூ இஸ் ப்ரெசன்ட் இன் காலம் A, ரீப்ளேஸ் இட் வித் வேல்யூ இன் B. பியில் என்ன இருந்தது 15, அதை கொண்டு வந்து இங்கே போட்டுருங்க. அண்ட் சேஞ்ச் B வேல்யூ டு 30 இஃப் ஓன்லி A வேல்யூ இஸ் நல். அப்போ எந்த இடத்துல A வேல்யூ நல்லா இருந்ததோ அந்த இடத்துல Bயில் இருக்கிற வேல்யூ கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு, அப்போ இதை 15ன்னு மாற்றிடணும், இதை 30ன்னு மாற்றிடணும். அந்த மாதிரி ஃபுல்லாக ஏக்கும் பிக்கும்
பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ரைட். ஸோ அடுத்தது கவுண்ட் த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆர் ரோஸ் இன் அ டேபிள் அண்ட் இஃப் நல் வேல்யூ இஸ் ப்ரெசன்ட் இன் எனி ஆஃப் த காலம்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட். தென் கவுண்ட் தட் ரோ ட்வைஸ். அப்போ அந்த டேபிளில் எந்த ஒரு காலமில் நல் வேல்யூ இருந்தாலும், அந்த ரோவில் எந்த ஒரு காலமில் நல் வேல்யூ இருந்தாலும் அது 2 ரோவாக கணக்கெடுத்துக்கப்படும். ரைட். அது 2 ரோவாக கணக்கெடுத்துக்கப்படும். ஸோ அப்போ இதையே எடுத்துக்கோமே. இப்போ இதை கவுண்ட் பண்ணணும். 1 2 3 ரோ இருக்குது. அதில் 2வது ரோவில் ஒரு நல் வேல்யூ இருக்குது. அப்போ இது 2 ரோவாக எடுத்துக்குவோம். அப்போ 4ன்னு எனக்கு அவுட்புட் கொடுக்கணும். இது 1ன்னு கவுண்ட் ஆகும், இது 1ன்னு கவுண்ட் ஆகும், இது 2ஆக கவுண்ட் ஆகும். ஸோ அப்போ 4ன்னு எனக்கு அவுட்புட் கொடுக்கணும். Assume a table with 2 columns A and B with integer values. இதே மாதிரி தான். Write a query to list out the maximum of A and B as output for each record. ரைட். இப்போ இதையே எடுத்துப்போம். ரைட்டா. ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஒரு 50, இங்கே ஒரு 13 அப்படி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதில் ஏபி 2 காலம் இருக்குது. எனக்கு அவுட்புட்டு இதில் மேக்ஸிமம் எது 20 அது வரணும். இதில் மேக்ஸிமம் எது ரைட்டா நல்லும் 15 இருந்தது. அப்போ 15. இதில் மேக்ஸிமம் எது 20. இதில் மேக்ஸிமம் எது 50. இதுதான் அவுட்புட்டாக வரணும். எனக்கு ஒரே ஒரு காலம் தான் அவுட்புட்டாக வரணும். பட் அந்த காலமில் ஏவா பியா எதில் மேக்ஸிமம் வேல்யூ இருந்ததோ அந்த வேல்யூ வரணும். ரைட். ஸோ இது இந்த கொஸ்டின். லிஸ்ட் அவுட் ஆல் கஸ்டமர்ஸ் whose நேம் கண்டெய்ன்ஸ் எஸ் ஆஸ் 3rd லெட்டர். ஆனால் இங்கே கேட்சே டோன்ட் யூஸ் த லைக் ஆப்ரேட்டர். லைக் யூஸ் பண்ணாமல், ரைட்டா, லைக் யூஸ் பண்ணாமல் பேட்டர்ன் மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. ரைட். இது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்வலாக கேட்பாங்க. ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்து நீங்கள் யூஸ்வலாக எதை யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணாமல் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொன்றுத்துக்குமான ஆல்டர்னேட்டிவ் நம்மளே சொல்லியிருக்கோம். ரைட். அந்த ஆல்டர்னேட்டிவை டக்குன்னு உங்களால் திங்க் பண்ணி அப்ளை பண்ண முடியுதா அப்படிங்கிறதான் இங்கே பார்க்குறாங்க. ஸோ அப்போ ஆல்டர்னேட்டிவ்ஸ் பார்க்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா கொஸ்டினுக்குமே டிஃபால்ட்டாக ஒரு சொல்யூஷன் கொடுத்த உடனே இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஆப்ரேட்டர் இல்லாமல் வேறு ஏதாவது வச்சு இதை சால்வ் பண்ண முடியுமான்னு திங்க் பண்ணிங்கனாலே இந்த கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக வந்துடும். உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் ஜாஸ்தியாக வந்துடும் எஸ்கியூஎல்ல. அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கொஸ்டினுக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறீங்களோ டிஃபால்ட்டாக அதை தவிர்த்து வேறு ஒன்று யூஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரைட். அடுத்தது அஸ்யூம் a table with 2 columns A and B with integer values. Write a query to list out those records where A or B contains a null value. A அல்லது B. ரைட். ஏதோ ஒன்றுத்தில் நல் வேல்யூ இருந்தால் அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்க. ரெக்கார்டையே டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்க. ரைட். அந்த நல் வேல்யூ கிடையாது. ஏன்னா அதுனா வெறும் நல் தான் வரும். அந்த ரெக்கார்டையே ஏபி ஏதோ ஒன்று நல்லா இருக்கும், இன்னொன்று வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த ரெக்கார்டை அப்படியே டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்க. ரைட். இது ஜென்ரல் எஸ்கியூஎல் கொரி. ரைட். யூஸ்வலாகவே இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு மீதி எல்லாம் ஹேண்டில் பண்ணிடலாம். அதனால தான் நான் இந்த 5 சாம்பிள் எடுத்திருக்கேன். ரைட். இது நார்த்விண்டில் நீங்கள் பண்ண வேண்டிய கோரிஸ் அடுத்த செட்டு. ரைட். இதை நான் அப்படியே ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறேன் கிடுக்கிடுன்னு, ஏன்னா இது உங்களுக்கே புரியும். ஃபைண்ட் த செகண்ட் காஸ்ட்லியஸ்ட் ப்ராடக்ட். ரைட். ப்ராடக்டில் செகண்ட் காஸ்ட்லியஸ்ட் ப்ராடக்ட். லிஸ்ட் அவுட் ஆல் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொன்னாலே யூஸ்வலாக ஐடி நேமு ஒரு 3-4 டீட்டெயிலாவது காட்டணும். வெறும் கஸ்டமர் ஐடியை மட்டும் காட்டிடாதீங்க. அதனால தான் நான் கொடுத்துருக்கேன். ஐடியும் நேமையும் காட்டினா பெட்டராக இருக்கும். அந்த கவுண்ட் ஆஃப் தி ஆர்டர்ஸ் தட் தே மேட். ஒவ்வொரு கஸ்டமரும் எவ்வளோ ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு. அதே மாதிரி லிஸ்ட் அவுட் ஆல் த கஸ்டமர்ஸ் அந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் தி ஆர்டர்ஸ் தட் தே மேட். மொத்தமாக அவங்க எவ்வளோ டோட்டல் வேல்யூவுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வேல்யூன்னு வரும்போது யூனிட் ப்ரைஸையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணணும். அப்படி வர்றது தான் வேல்யூன்னு வரும் டோட்டல் ஆர்டருக்கு. அக்ராஸ் ஆல் ஆர்டர்ஸு அந்த கஸ்டமர் கொடுத்தது அப்படி பண்ணிங்கன்னா அந்த டோட்டல் வேல்யூ ஃபார் ஈச் கஸ்டமர் கிடைக்கும். கஸ்டமர் வித் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். ஜாஸ்தி நம்பர் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் யார்? செகண்ட் ஹையஸ்ட் யார்? ஆர்டர் வித் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். எந்த ஆர்டரில் நிறைய ஐட்டம்ஸை ஒன்றா சேர்த்து பில் போட்டிருக்கிறாங்க. இருக்கிறதுலையே பெரிய பில் எது அப்படின்னு கேட்குறோம். ஆக்சுவலாக பெரிய ஆர்டர் எது? ரைட். இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். கஸ்டமர் வித் தி ஹையஸ்ட் ஆர்டர் வேல்யூ. எந்த கஸ்டமர் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் ஆர்டர் வேல்யூ கொடுத்துருக்கிறாரு, எந்த ஆர்டரில் இருக்கிறதுலையே அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தி டோட்டல் வேல்யூ, அதை எந்த கஸ்டமர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்குறோம். ரைட். எந்த சப்ளையர் நமக்கு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸை கொடுக்குறாங்க. அப்போ 77 ப்ராடக்ட் இருக்குது. ரைட். நிறைய சப்ளையர்ஸ் இருக்காங்க. எந்த கஸ்டமர் நிறைய ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறோம். விச் கேட்டகரி ஆஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். எந்த கேட்டகரிக்கு அடியில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எந்த கேட்டகரி இஸ் செல்லிங் த ஹையஸ்ட்.
அப்போ ஆர்டர் டீட்டெயில்ஸில் எந்த கேட்டகரிக்கான ப்ராடக்ட்ஸ் நிறைய உள்ளே இருக்குது அப்படிங்கிறத ஜாயின் பண்ணி பார்க்கணும். ரைட், ஃப்ரம் விச் ரீஜன் டு வி ஹேவ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எந்த ரீஜன்லேருந்து ஜாஸ்தியாக வர்றாங்க. லிஸ்ட் ஆல் த ரீஜன்ஸ் அண்ட் கவுண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஃப்ரம் தட் ரீஜன். அதே மாதிரி லிஸ்ட் ஆல் ரீஜன்ஸ் அண்ட் கவுண்ட் ஆஃப் சப்ளையர்ஸ் ஃப்ரம் தட் ரீஜன். அந்த ரீஜன்லேருந்து வரக்கூடிய சப்ளையர்ஸை கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். லிஸ்ட் அவுட் ஆல் ஆர்டர்ஸ் தட் வேர் டெலிவர்ட் பிஃபோர் த ரிக்வஸ்டட் டேட். அப்போ ஆர்டர் டேபிளில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஆர்டர் டேட் ஒன்று இருக்குது, அவங்க ரிக்வஸ்ட் பண்ண டேட் ஒன்று இருக்குது, டெலிவர்டு டேட் இருக்குது, ஷிப்டு டேட்டு. அந்த ஷிப்டு டேட் எதுக்கெல்லாம் ரிக்வஸ்டட் டேட்டுக்கு முன்னாடி இருக்கோ அதை கேட்குறோம். அவங்க கேட்டதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்த ஆர்டர்ஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்குறோம். எந்த கஸ்டமருக்கு ஹையஸ்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோன்னு கேட்குறோம். ரைட், ஆர்டரில் அதை பற்றின டீட்டெயிலும் இருக்குது. விச் ஆர்டர் கண்டெய்ன்ஸ் த ஹையஸ்ட் குவான்டிட்டி ஃபார் அ சிங்கிள் ப்ராடக்ட். ஒரே ப்ராடக்ட்டு நிறைய வாங்கினது எந்த ஆர்டரில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேட்குறோம். அதே மாதிரி அந்த ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆர்டர் டீட்டெயில்ஸில் அதில் ஆவரேஜ் ஆஃப் டோட்டல் வேல்யூ ஃபார் ஆர்டர்ஸ் அக்ராஸ் ஆல் ஆர்டர்ஸு ஆவரேஜாக ஒரு ஆர்டர் வேல்யூனா எவ்வளோ வருது அப்படின்னு கேட்குறோம். எல்லா ஆர்டரையும் கம்பேர் பண்ணி, அதாவது ஒரு ஆர்டருடைய டோட்டல் வேல்யூங்கிறதுனா சம் ஆஃப் அதில் இருக்கக்கூடிய யூனிட் ப்ரைஸு இன்ட்டு குவான்டிட்டி போட்டிங்கன்னா இது ஒரு ஆர்டர்னுடைய டோட்டல் வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா ஆர்டர்னுடைய டோட்டல் வேல்யூவும் எடுத்து மொத்தம் எத்தனை ஆர்டர் இருக்குதுன்னு பார்த்து ஆவரேஜ் பண்ணிங்கன்னா அதுதான் ஆவரேஜ். ரைட், ஓகே. இப்போ இந்த ஆவரேஜ் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை விட ஹையராக இருக்கக்கூடிய ஆர்டர்ஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கேன். வித் த டோட்டல் வேல்யூ ஹையர் தேன் தி ஆவரேஜ் டோட்டல் வேல்யூ ஃபார் ஆர்டர்ஸ். ரைட், அதே மாதிரி லிஸ்ட் அவுட் ஆல் ப்ராடக்ட்ஸ் வித் டிஸ்கவுண்ட்ஸ் ஹையர் தேன் தி ஆவரேஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ட். ஆவரேஜாக என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். அதை விட ஜாஸ்தியாக யாருக்கெல்லாம் கொடுத்துருக்குறோமோ அந்த ஆர்டரை கொண்டு வந்து காட்டுங்க, அந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து காட்டுங்க. ரைட், ஹையஸ்ட் டிஸ்கவுண்ட் இருக்கிற ப்ராடக்ட் எது அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ஆர்டர் வித் தி ஹையஸ்ட் டோட்டல் காஸ்ட் கேட்டிருக்கிறோம். ரைட், ஃபைண்ட் அவுட் த ப்ராடக்ட் தட் செல்ஸ் த ஹையஸ்ட். இருக்கிறதுலையே ஜாஸ்தியாக விற்கிற ப்ராடக்ட் எது அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ரைட், ரொம்ப ஜாஸ்தி டைம் எடுத்துக்கிட்ட ஆர்டர் எது டெலிவர் பண்ணுறதுக்கு. ஒன்றா இருக்கலாம், மல்டிப்புளாக இருக்கலாம் ஒரே டைமில். அதே மாதிரி லீஸ்ட் டைமில் டெலிவர் பண்ண ஆர்டர் எது, ஷிப் பண்ண ஆர்டர் எது அப்படிங்கிறது. டாப் 3 ஆர்டர்ஸ் வித் தி ஹையஸ்ட் டோட்டல் ஆர்டர் வேல்யூ. டாப் 3 ஆர்டர்ஸ் ஹையஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய டாப் 3 ஆர்டர்ஸ் எதுன்னு கேட்டிருக்கிறோம். எந்த ஷிப்பர் ஜாஸ்தி நம்பர் ஆஃப் ஷிப்பிங்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறோம். ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி ரீஜன்ஸ் ஆர் நல் கம்பைனிங் ஆல் த டேபிள்ஸ் இன் Northwind டேட்டாபேஸ். அப்போ பார்த்தோம்னா எம்ப்ளாயியில் இருக்குது, சப்ளையரில் இருக்குது, கஸ்டமரில் இருக்குது. ரைட், இப்படி நிறைய டேபிள்ஸில் ரீஜன் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. அந்த ரீஜனில் நல் வேல்யூவும் இருக்குது. மொத்தமாக எத்தனை நல் இருக்குது அப்படின்னு கேட்குறேன். மொத்தமாக எத்தனை, எல்லா டேபிளையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த டேபிள்லாம் ரீஜன்னு ஒரு காலம் இருக்கோ அதெல்லாத்தையும் கணக்கில் எடுத்து ரைட் டோட்டலாக எத்தனை நல் வேல்யூ இருக்குங்கிறத எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லணும். லிஸ்ட் அவுட் த டாப் 10 ஆர்டர்ஸ் தட் வேர் ஷிப்ட் த ஃபாஸ்டஸ்ட். அதாவது டைம் டேக்கன் டு ஷிப் அப்படிங்கிறது லோயஸ்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற டாப் 10 ஆர்டர்ஸ். அதே மாதிரி டிலே பண்ணது ஹையஸ்ட் டைம் டேக்கன் டு ஷிப் அதையும் காட்டணும். அதனோட இன்வர்ஸ் இது. ரைட், அடுத்தது லிஸ்ட் அவுட் த டாப் 10 ப்ராடக்ட்ஸ் தட் கான்ட்ரிபியூட்டட் த மோஸ்ட் டுவர்ட்ஸ் டோட்டல் ஆர்டர் வேல்யூ. அப்போ அந்த டோட்டல் ஆர்டர் வேல்யூவுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அந்த டாப் 10 ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து காட்டுங்க. இதை தான் ஜாஸ்தியாக வாங்கியிருக்காங்க, இதனால தான் இவ்வளோ ஆர்டர் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது. இந்த 30 கொரியில் கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் த கொஷின்ஸுக்கு அடிஷ்னலாக கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தீஸ் கொரிஸ் கேன் பி ஆல்டர்ட் டு இன்க்ளூட் அ டேட் ரேஞ்ச் ஆர் அ பீரியட். ரைட், அப்போ மோஸ்ட் டைம் டு டெலிவர் இல்லை ப்ராடக்ட் தட் செல்ஸ் த ஹையஸ்ட் இது எல்லாத்துக்குமே இன் தி மந்த் ஆஃப் அப்படின்னு நான் சேர்த்துக்கலாம், இந்த குவார்ட்டரில் அப்படின்னு சேர்த்துக்கலாம், இந்த வருஷத்தில் அப்படின்னு சேர்த்துக்கலாம். அப்போ இந்த வருஷத்தில் எது ஹையஸ்ட் ஆர்டரு, இல்லை இந்த வருஷத்தில் எந்த ப்ராடக்ட் ஜாஸ்தியாக சேல்ஸ் ஆச்சு, அப்போ போன வருஷம் எது சேல்ஸ் ஆச்சு, இந்த மாதம் எது சேல்ஸ் ஆச்சு, போன மாதம் எது சேல்ஸ் ஆச்சு, இப்படி நான் மாற்றிக்கிட்டே போகலாம். மந்த்து கொடுக்கலாம், குவார்ட்டர் கொடுக்கலாம், ரைட் இயர் கொடுக்கலாம், ஒரு பர்டிகுலர் டேட் ரேஞ்சே கொடுக்கலாம், இந்த டேட்டில் இருந்து இந்த டேட்டுக்குள்ளே அப்படின்னும் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே அடிஷ்னலாக இதில் பண்ணக்கூடியது. அந்த மாதிரி எது எதுலலாம் பண்ண முடியுமோ நீங்களே டேட் ரேஞ்ச் அப்ளை பண்ணி பிட்வீன் கமாண்டு டேட் ரேஞ்செல்லாம் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது கொஷின் எழுதிக்கிட்டே இருந்தால் எழுதிக்கிட்டே இருக்கலாம். ரைட்டா? ஸோ அதனால்
நான் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது நான் சொன்ன மாதிரி டேட்டாவை அனலைஸ் பண்ணுற மாதிரியான கொரீஸு, டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கொரீஸு, அது பார்த்தோம்னா இப்படி ஃபைண்ட் அவுட் த ப்ராடக்ட் ஆஃப் த மந்த் அப்படின்னு கொடுக்கலாம். ஒரு பர்டிகுலர் மந்த்தை கொடுத்து ரைட் ப்ராடக்ட் ஆஃப் த மந்த்னு சொல்லுங்கன்னு சொல்லலாம். அப்போ எந்த ப்ராடக்ட்டு டோட்டல் சேல்ஸ் வேல்யூவில் ஜாஸ்தியாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம் அந்த ப்ராடக்ட் தான் அந்த மாதத்துக்கான ப்ராடக்ட் ஆஃப் த மந்த். அல்ல எது ஜாஸ்தியாக சேல்ஸ் ஆகிருக்கோ, அதாவது வேல்யூவை வச்சு வேறு, நம்பரை வச்சு வேறு. ஸோ அப்போ இங்கே நம்பரை வச்சு பேசுகிறோம், இங்கே வேல்யூ வச்சு பேசுகிறோம். ரைட். ஏன்னா இப்போ சில ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா 260 ரூபாலாம் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இப்போ இது 10 விற்றாலே 2 ரூபாயில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து 2600 ரூபா வந்துடும். இது 2000 விற்கணும், இல்லை 1000 விற்கணும். சொல்கிறது புரியுது இல்லையா? இதை மேட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ டோட்டல் வேல்யூன்னும் போது வேறு மாதிரி, டோட்டல் நம்பருன்றும் போது வேறு மாதிரி. ரைட். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி இயர் ஃபார் ஈச் இயர் கேட்குறோம். அப்போ எந்த இயர்லேருந்து ஆரம்பித்து எந்த இயர் வரைக்கும் டேட்டா இருக்கோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் ரைட்டா எது ப்ராடக்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கிறத காட்டணும், சேல்ஸ் வேல்யூ வச்சு காட்டணும். அதே மாதிரி கஸ்டமர் ஆஃப் த இயர் பேஸ்ட் ஆன் டோட்டல் ஆர்டர் வேல்யூ. அதே மாதிரி கஸ்டமர் ஆஃப் த இயர் ஃபார் ஈச் இயர் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ஆர் ஆர்டர் கவுண்ட் அதை வச்சு. அதே மாதிரி எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்து எவ்வளோ சேல்ஸ் அவர் பண்ணார் அப்படிங்கிறத வச்சு, எத்தனை ஆர்டர் ஹேண்டில் பண்ணாருங்கிறத வச்சு, இல்லை டோட்டல் சேல்ஸ் வேல்யூவை வச்சு எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் யாருன்னு கேட்கலாம். அதே மாதிரி ஷிப்பர் யார் ஆஃப் த இயர் ஃபார் ஈச் இயர் அப்படி கேட்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷிப்மெண்ட்ஸ் எஃபெக்டிவாக பண்ணவங்க யார் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க அந்த வருஷத்தில், இல்லை அந்த மாதத்தில், இல்லை அந்த குவார்ட்டரில் அப்படின்னு கேட்கலாம். பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் கேட்கலாம். இதை நான் அப்படியே ஒரு ஜெனரிக் கொரியா எழுதிட்டேன் பாருங்கள். ஏன்னா பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் நானே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டினேன் ப்ராடக்ட்ஸில். அந்த ப்ராடக்ட் அந்த பர்டிகுலர் ஆர்டரில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுன்னு. இப்போ இந்த மாதிரி இந்த எம்ப்ளாயி அவுட் ஆஃப் ஆல் எம்ப்ளாயீஸ் இந்த எம்ப்ளாயி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னு பார்க்கலாம். கஸ்டமர்ஸ் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். கேட்டகரிஸு, ஷிப்பர்ஸு, இது டோட்டல் ஆர்டர் வேல்யூ வச்சும் பார்க்கலாம், நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸை வச்சும் பார்க்கலாம் பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷனுங்கிறது. ஸோ அப்போ இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கான ரேங்கிங்கு, விண்டோ ஃபங்க்ஷன்ஸு, பார்ட்டிஷன்ஸு இதெல்லாம் கரெக்டாக உங்களால் யூஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் கொரீஸ். ரைட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். இந்த கொரீஸுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த 45 கொரிக்குமே உங்களால் ஆன்சர் எழுத முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ரைட், நான் சொன்ன மாதிரி தாராளமாக ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நம்புவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கொரீஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தான். பட் இதெல்லாம் நீங்கள் நம்மளுடைய கோர்ஸ்லேருந்து ஃபுல்லாக ப்ராப்பராக வாட்ச் பண்ணி எல்லா எக்ஸசைஸும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் இதை செய்ய முடியும். இதில் டவுட்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு இந்த பர்டிகுலர் கொஷின் ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து கமெண்ட்டில் போடுங்க, நான் அந்த கொஷினை டிஸ்கஸ் பண்ணுறேன். ரைட். நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் போட போகிறதில்ல. ரைட். பட் நீங்கள் எது வேணும்னு கேட்குறீங்களோ அதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன், கமெண்ட்லேயே கொடுக்குறேன். அப்படி இல்லைனா தனியாக ஒரு வீடியோவை போட வேண்டியிருந்ததுன்னா, ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி இருந்தால் நான் ஒரு தனி வீடியோவே போடுறேன், அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிற மாதிரி. ரைட். ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த கொஷின் செட்டும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கோர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரைட். உங்களுடைய ரிக்குயர்மெண்ட்ஸ் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பிளேலிஸ்ட் நாங்கள் போட்டுட்ருக்கோம். நம்மளோட ப்ரோக்ராமர் கம்பிடன்சி மேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லாத்தையுமே கவர் பண்ணணுங்கிறது தான் எங்களோட ஐடியா. நான் ஒரு 15 இயர்ஸாக ட்ரெயின் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஒரு 5000 பேருக்கு மேலே. ஸோ அந்த நாலேஜை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் எல்லா விஷயத்தையுமே என்டையர் ப்ரோக்ராமர் கம்பிடன்சி மேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லா டாபிக்ஸையுமே தான் டச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது உங்களுக்கு ஏதாவது ரிக்குயர்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை ப்ரியாரிட்டியில் கொஞ்சம் மாற்றி வைப்போம், அவ்வளோதான். எதை ஜாஸ்தி கேட்குறாங்களோ அதை முதல்ல வீடியோவாக எடுத்து டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் எங்களோட ஐடியா இருக்குது. ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரைட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் சேனல் பற்றின டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.